மக்கள் பிரச்சனையை தீர்க்காமல் மன்னர் இளவரசர் போல் செயல்படுவதா என கோவையில் எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கண்டனம் தெரிவித்தார். ஏழை எளிய பெண்களுக்கு இலவச தையல் பயிற்சி வகுப்பு துவக்கி வைத்த பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் எம்எல்ஏ. கோவை மக்கள் சேவை மையம் சார்பாக சுயம் திட்டத்தின் கீழ் இலவச தையல் பயிற்சி வகுப்புகள் துவக்க விழா கோவை வடவள்ளி வனவாசி சேவா கேந்திரத்தில் நடைபெற்றது. இதை கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் எம்எல்ஏ கலந்து கொண்டு துவங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கூறும்போது, வளர்ச்சியடைந்த பாரதம் என்று பாரத பிரதமர் மோடி அவர்கள் கூறுவது சமுதாயத்தின் பாதியாக இருக்கக்கூடிய பெண்களுடைய முன்னேற்றத்தையும் உள்ளடக்கியது. ஒரு வீட்டிற்கும் சரி, நாட்டிற்கும் சரி, பெண்களுடைய முன்னேற்றம், அவர்களுடைய வளர்ச்சி என்பது அவசியமானது, அடிப்படையானது. அந்த வகையில் கோவை மக்கள் சேவை மையம் பெண்களை தொழில் முனைவோராக மாற்றுகின்ற வகையில் சுயம் என்ற திட்டத்தை நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கிறது என்றவர், இந்த திட்டத்தின் வாயிலாக 1500க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு இலவச தையல் பயிற்சி அளித்து தையல் இயந்திரம் வழங்கப்பட்டு உள்ளது என தெரிவித்தார். மேலும் அவர்கள் எல்லாம் சொந்த காலில் சுதந்திரமாக சம்பாதிக்கக்கூடிய வகையில் இதை ஏற்படுத்தப்பட்டு உள்ளதாகவும், அடுத்த கட்டமாக மீண்டும் ஒரு 1500 பேருக்கு இலவச பயிற்சியையும் இலவச இயந்திரத்தையும் கொடுப்பதற்கும் 17 மையங்களில் இந்த பயிற்சி நடத்தப்பட்டு இருக்கிறது என்று தெரிவித்தார். இன்று துவக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த பயிற்சி வடவள்ளி பகுதியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இலவசமாக தையல் பயிற்சி கொடுத்து பயிற்சி முடித்ததற்கு பின்பாக மத்திய அரசாங்கத்தின் சமத்திட்டத்தின் மூலமாக திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தோடு இணைந்து இந்த பயிற்சியை தொடங்கியிருப்பதாக கூறியவர், அந்த திட்டத்தினுடைய சான்றிதழ்களை அவர்கள் பெறுகிறார்கள். அப்படி பெறும்போது மத்திய மற்றும் மாநில அரசாங்கத்தின் கடன் உதவியை எளிதாக பெற முடியும். அதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கிறோம் என்றார். மேலும் அது மட்டும் இல்லாமல் இலவச தையல் இயந்திரத்தையும் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது எனவும், சுயம் திட்டத்தின் வாயிலாக கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் புதிய வாய்ப்புகளையும் பயிற்சிகளையும் பெற்று வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதற்காக இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்று கூறினார். சிவகங்கை மாவட்டம் நாட்டாக்குடி கிராமம் பற்றிய கேள்விக்கும், இந்தியாவிலேயே ஒரு முன்னேறிய மாநிலம் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு இன்றைக்கு என் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒட்டுமொத்த கிராமமும் காலி செய்து இருக்கிறது என்றால் மிகப்பெரிய அவமானமாகத்தான் இருக்கிறது. இதை கருதுகிறேன். ஒருபுறம் மிக வேகமாக நகர்மயமாகி கொண்டிருக்கிறது, மறுபுறம் அதிகமாக தொழில்மயமாகிக் கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய இந்த மாநிலத்திலேயே ஒரு குக்கிராமத்தில் இதுதான் சூழல் என்றால் அரசாங்கத்தினுடைய கவனம் எப்படி பரவலாக சென்று சேராமல் இருக்கிறது என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம். எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் மன்னராக அப்பாவும் இளவரசனாக மகனும், இந்த தமிழ்நாடே ஏதோ தாங்களுக்கு தான் சொந்தம் என்பது போல பாவனைகள் இருக்கிறதே தவிர அவர்களுடைய அரசாங்கம் அனைவருக்கும் மன அரசாங்கம் இல்லை என்பதற்கு இதிலிருந்து தெரிய வருகிறது. அந்த கிராமத்தில் எதற்காக மக்கள் இப்படி காலி செய்து சென்றிருக்கிறார்கள், அவர்களின் தேவை என்ன என்பதை மாவட்ட ஆட்சியர், மாநில முதலமைச்சர் ஆகியோர் அதில் கவனம் செலுத்தி கிராமத்தில் இருப்பவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை பாஜக சார்பாக கோரிக்கையாக முன்வைக்கிறேன். அதேபோல் காவல் நிலையத்தில் காவலர்கள் தாக்குதல், தற்கொலை, காவல் நிலைய அதிகாரிகள் மீது திமுக கட்சிக்காரர்கள் தாக்குதல், காவல்துறை சுதந்திரமாக செயல்படாததால் நிறைய கொலை சம்பவங்கள், கொள்ளை சம்பவங்கள் நடைபெறுகின்றது. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கிறது. ஒட்டுமொத்தமாக தமிழகம் இன்று கட்டுப்பாடற்ற சூழ்நிலையில் சென்று கொண்டிருக்கிறது என்று கூறினார். உடனடியாக மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்களும் இதில் கவனத்தை எடுத்து அந்த கிராமத்தினுடைய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. இரண்டாவது, நீங்க சொன்ன மாதிரி காவல் நிலையத்துல காவலர்கள் தாக்குதல், தற்கொலை அல்லது காவல் நிலைய அதிகாரிகள் மீது திமுக கட்சிக்காரர்கள் தாக்குதல், இந்த அவர்களுக்கு நடக்கக்கூடிய அவமானங்கள். இன்னொரு புறம் காவல்துறை சுதந்திரமாக செயல்படாமல் விட்டதன் காரணமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கொலை, கொள்ளை சம்பவங்கள், சட்டம் ஒழுங்கு, ஒட்டுமொத்தமாக தமிழகம் இன்று ஏதோ ஒரு அரசு சட்டத்தின்படி நடக்கின்றது அப்படிங்கிற ஒரு உணர்வே இல்லாமல் கட்டுப்பாடற்ற ஒரு சூழ்நிலையில் சென்று கொண்டிருக்கிறதோ என்கின்ற அச்சம் சாதாரண மக்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. நைட்டு அவர் போய் கலந்து சூசைட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறப்போ காவல் நிலையத்துடைய சோதனை எப்படி இருக்கு, பாதுகாப்பு? நிறைய காவல் நிலையங்கள்ல பார்த்துட்டீங்கன்னா அவங்களுக்கு அடிப்படை வசதியா இருக்கக்கூடிய இடத்துல இல்லை.
அடிப்படை வசதிகள் கிடையாது, காவலர்களுக்கான மன அழுத்தம், அவர்களுடைய வேலைப்பழு, இவர்களுக்கென்று இந்த காவல்துறை காவலர்களுக்காக ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டு அவர்களுடைய குறைகள் எல்லாம் கேட்டதெல்லாம் களையப்படணும் அப்படிங்கறதுக்காக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி திரு செல்வம் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு தன்னுடைய பரிந்துரையை கொடுத்து இத்தனை மாத காலமாகியும் கூட மாநில அரசு அவர்கள் அந்த அறிக்கை மீது எந்த நடவடிக்கை எடுக்கல. இந்த மாதிரி நிறைய அறிக்கைகள் அந்த நேரத்துக்கு கண் துடைப்பதாக ஒரு உயர்நீதிமன்ற கமிஷன் போட வேண்டியது, அந்த கமிஷனோட ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அதை தூக்கி குப்பையில போட வேண்டியது. இதுதான் திராவிட மாடல் அரசு. புறநகர் காவல் நிலையங்களில் தங்களுடைய பிரச்சனைகளை கொடுத்து மக்கள் போய் சொல்கிற போது அங்கே எடுத்துக்கல அப்படிங்கிற போது அங்கே அடுத்த ஆப்ஷனே எஸ்பி ஆஃபீஸ் தான் வராங்க. அப்படிங்கிறப்ப அவங்களும் சரியாக பண்ணலை அப்படிங்கிறப்ப அவங்க எந்த காவல் நிலையம் பக்கத்தில் இருக்கோ அங்கே போய் சொல்கிறப்போ முயற்சி எடுக்கிற போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் சம்பவங்கள் வருது. இந்த புறநகர் காவல் நிலையம் ஒட்டுமொத்தமாகவே தமிழக காவல்துறை நேரடியாக முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் கூட அவர்களுக்கென்று பிரச்சனைகள் களையப்பட வேண்டும் என்பது ஒன்று. இரண்டாவது, இந்த காவல்துறையினுடைய செயல்பாட்டை பற்றி குறைந்தபட்சம் 6 மாதத்திற்கு ஒரு முறையாவது முழுமையாக மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கவனித்து அவர்களுக்கு என்ன தேவையோ அல்லது என்ன பிரச்சனையோ அல்லது அவர்களை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டுமோ அவர்களுக்கு என்ன அறிவுரை வேண்டுமோ அதை செய்யணும். தற்கொலை இந்த சம்பவத்தை நீங்க உங்களுடைய பார்வையில் ரொம்ப அன்பார்ச்சுனேட்டுங்க. ஒரு இன்னைக்கு எந்த அளவுக்கு அந்த சூழல் போயிருக்கு அப்படின்னா, காவல் நிலையங்கள் என்பது மக்களுடைய குறைகளை தீர்க்கின்ற இடம் அப்படிங்கிறது மாறி இன்னைக்கு காவல் நிலையங்கள் போவதற்கே மக்கள் அச்சப்படக்கூடிய சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இந்த பீகாருடைய எலெக்ஷன் தனிப்பட்ட இன்டர்வியூவா மாத்திட்டீங்களா? பீகாருடைய இது திருமாவளவனுடைய இது தமிழ்நாட்டில் பிஜேபி தன்னுடைய பீகாரிகளுக்கு 6 லட்சம் பேர் ஓட்டு வங்கி ஏற்படுத்துவாங்கன்னு குற்றச்சாட்டு. இது தொடர்பாக ஏற்கனவே முந்தானத்தை இது தொடர்பாக பதில் சொல்லியிருக்கேன். இல்ல கரெக்டு. வாக்காளர்களை தேர்தல் கமிஷன் வாக்காளர்களாக அங்கீகரிக்க, குடிமக்களை வாக்காளர்களாக அங்கீகரிக்க வேண்டும் என்றால் குறிப்பிட்ட வயது வந்திருக்க வேண்டும், இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த முகவரியில் வசிக்க வேண்டும். இந்த மாதிரியான விதிமுறைகளுக்கு உட்பட்டு யார் வேண்டுமானாலும் இந்தியா முழுமையும் எங்கு வேண்டுமானாலும் வாக்காளராக நாம் மாறிக்கொள்ளலாம். நீங்க நாளைக்கு கொல்கத்தா போய் ஒரு 10 வருஷம் வேலை செஞ்சீங்கன்னா நீங்க கொல்கத்தால வாக்காளர். உங்களை தமிழ்நாட்டுக்காரங்க ஒத்துக்க மாட்டேன்னு யாராவது சொல்ல முடியுமா? முறைகேடுகள் இருந்தால் நாங்களும் அதற்காக சேர்ந்து குரல் கொடுக்கிறோம். ஆனால் அவர்கள் பீகார் மாநிலத்தவர், ஒடிசா மாநிலத்தவர், அவர் மேற்கு வங்காள மாநிலத்தவர் அப்படின்னு சொல்லி வாக்குரிமை கொடுக்க கூடாதுன்னு சொன்னா நம்முடைய தமிழ் சொந்தங்கள் லட்சக்கணக்கான நபர்கள் பெங்களூர்ல, மும்பைல, டெல்லியில, இன்னும் பல்வேறு மாநிலங்களில் வசிக்கிறாங்க. அப்ப அவர்களோட நிலைமை என்ன? தேர்தல் கமிஷன் ஒரு சட்டத்தின் விதிமுறையின்படிதான் செல்ல முடியுமே தவிர மொழி, பிராந்தியம், ஒரு ஆண் பெண் வித்தியாசம் இந்த மாதிரி எந்த அடிப்படையில் இயக்க முடியாது.